அதுக்கப்புறம் ஒரு நாள் தியேட்டருக்கு போறேன். ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிப்பான். மறி வந்து நின்று பக்கத்துல இருக்கவங்ககிட்ட ஏதோ கேட்கறான், ஏதோ உதவி கேட்கறான். அது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவன் என்கிட்ட நேரம் வந்தான். நானே என் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கோம். என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கேன், டிக்கெட்டுக்கு ஒரு 100 ரூபா குறையுது, தெரிஞ்ச அசிங்கமாயிடும், ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிக்க, வரவங்கள லேட் ஆயிடுனே, 100 ரூபாய் தான் கொடுங்க. நான் பார்த்துட்டு 2 டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். நான் பதிலே சொல்ல, ஏதோ எனக்கு செய்ய தோணுது, நான் எடுத்து கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு கேட்கிறாப்புல, என்னங்க பிச்சை எடுக்கிறேன் லவ்வுக்கு அப்படின்றாப்புல. எனக்கு அது ஒரு சாக்காகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையன் தான் ஆரம்ப புள்ளி, இவனோட எண்டு தான் அந்த பையன் கத்திட்டு இருந்தவன். இவன் ஆரம்ப புள்ளி. அவன் ஒரு பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கான். அவன் வந்து என்னன்னா ஒரு பிச்சை எடுக்கிற ஸ்டேட்ல இருக்கான். இல்ல யாருகிட்ட வேணாலும் போய் இறங்கி தன்னுடைய இதெல்லாம் விட்டு அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்பட்டுறக்கூடாது. அப்படி ஒரு பொண்ணை பாத்துக்கிறோம்னு நினைக்கிற ஒருத்தனை அந்த பொண்ணு விட்டு போகுதா அப்படின்ற பயம் வரும்போது அவன் என்ன செய்வான்? அப்படின்னும் போது இவன் இந்த எண்டுக்கு வரான், இந்த வயலன்ஸை கையில் எடுக்கிறான். அதுல இருந்துதான் நம்ம பாக்குற அந்த நியூஸ் எல்லாம் வருது. கத்தி குத்துது, ஆசிட் அடிச்சிட்டான், லவ் பண்ண பொண்ணை கழுத்து எடுத்துட்டான், ரயில்ல தள்ளி விட்டான் அப்படின்றதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அவனை சொந்தமாக்கிக்க அவன் அவ்வளவு இது பண்றான்.